ஹலோ கைஸ், இன்னைக்கு ஈவில் லார்ட் அனிமேயோட எபிசோட் 9 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபிக்கோட ஸ்டார்டிங்லேயே 2 கப்புள்ஸும் வழக்க போல தான் அங்கே பாருக்கு வராங்க. பாரில் இது வரைக்கும் அந்த சிட்டியில் என்னென்ன ஆயிருக்கும் அதை பற்றிலாம் பேசுவாங்க. இந்த வாட்டி நிறையவே ஒர்க் வந்து நடக்குதான். என்ன ஆளுங்களுக்கு தான் பற்றாக்குறை ஏற்படுது, நல்லா பேலாம் தராங்க. ஆளுங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்களா, வேலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க. நான் ட்ரிங்க் பண்றதே எனக்கு ஒரு வேலை தான். அங்கதான் லியாம ரீஇன்கார்னேட் பண்ண அதே பர்சன் ஒரு அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இவனோட கால்குலேஷன் படி பார்த்தா இந்த இடம் பாலா போகணும், இந்த இடத்துல ஒண்ணுமே சரியா போகாது. ஆனா எப்படி இது இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, என்னோட கால்குலேஷன் அது என்ன தப்பா போயிச்சா என்ன இப்படின்னு புலமின் இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம லியாம் ஏகப்பட்ட ஷிப் எல்லாம் வாங்கியிருப்பால, இது எல்லாமே பார்க்க தான் வெளில இருந்து ரொம்ப மொக்கையா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர தரமா இருக்கும். உள்ள எல்லா விதமான வசதியும் இருக்கும். இது உள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு. போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா லியாமுக்கு தான் நான் சொல்லணும். எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இந்த வயசுலயே எல்லாருமே கிரேட் லார்டுன்னு சொல்றாங்க. அவர் இன்னமும் அடல்ட்டா கூட மாறல. அவர் உண்மையிலேயே ஒரு ட்ரூவான லார்ட் தான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப லக்கியா இருக்கணும் அவரு கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன நம்ம லியாம பத்தி இவங்க நல்லா பேசுறாங்களா, இதனால அந்த ரீஇன்கார்னேஷன் பண்ணவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா கூட இருக்கிறவங்களே நல்லா ஏமாத்துவாங்க, அதனாலேயே இவன் மோசமான நிலைமைக்கு போவான் அப்படின்லாம் யோசிச்சாரு. ஆனா இங்க பார்த்தா இவங்க லாயலா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இதனால அவரு குழம்பி போறாரு. என்னதான் நான் தப்பு பண்ணேன், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இந்த சைடு டீச்சரை பார்க்கணுமே, நிறையவே பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்காரு. ஆனா இன்னமும் ஆளுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா எப்ப அவரோட போய் வெளியில வரப்போகுது, இதனால எப்போ அவன் கொல்ல போறான் அப்படின்னு. நான் ஏதோ ஒண்ணு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு இவரு யோசிப்பாரு. அதுக்குள்ள ஒரு நியூஸும் ஓடுது. அங்க லியாமு நிறையவே பேட்டில் ஷிப் எல்லாம் பிடிச்சிருப்பால, அதுக்கு யாரு காரணம்னு கேட்க நம்ம மாஸ்டர் அவன் கோத்து வர்றான். எல்லாத்துக்குமே காரணம் என்னோட டீச்சரு, அவரோட ட்ரைனிங் தான் இதெல்லாம். நாங்க லியாம் சொல்ல அந்த இடம் முழுக்க இதுதான் ஒரு டாபிக்காவே இருக்கு. இதனால அவரு பயந்து போயிடாரு. நான் வந்து எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு ஓடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இதனாலேயே எனக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரலாம். அங்க இன்னுமா அவருக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஆளை நான் அனுப்புனேன். ஆனா அப்படி இருந்தும் இவனை வச்சு அவன் எப்படி கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ச்மேனா மாறினா. நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல. இதுக்கப்புறம் அந்த மொட்டையோட பைரட்ஸை காட்டுறாங்க. அவங்களும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஓடி ஓடி போற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னமும் அந்த இம்பீரியல் ஃபீட் அவங்க பின்னாடி தொத்திக்கினே வராங்க. அடே அவங்க நின்னுட்டாங்க தானே. ஆமா பாஸ், இப்போ வந்து நம்ம தப்புச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, நம்ம எப்படா வேற ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம வந்து அந்த கேட் வழியா வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. ஆனா நம்ம அங்க போகாம வேற ஒரு இடத்துக்கு நம்ம எதுக்கு போனோம்? அதுதான் பாஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த கேட் கீப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த படுபாவிங்களை நான் வந்து அப்படியே பிரிச்சு மேஞ்சலான்னு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள ரீஇன்கார்னேட் பண்ணவர் வராரு. என்னோட கோவம் அது வந்து எனக்கு புரியுது. அடே நீ வந்து யாரா? இங்க கவலைப்பட வேணாம், மத்தவங்களாம் உன்னை தேடுறாங்களே, அந்த மாதிரி ஆளுங்கள்ல நான் ஒருத்தன் இல்ல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் உனக்கு உதவியை தரணும்னு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம் அவங்கள பிரிச்சு மேயணும்னு இருக்கல. அது சொல்ல போனா தப்பான ஆளுங்க அந்த கேட் கீப்பர்ஸ் மேல தப்பே இல்ல. நல்லா யோசிப்பாரு, நீ யார பிரிச்சு மேயணும். கேட்டவனே அவருக்கு ஞாபகம் வருது, அந்த இடத்தையும் அவரோட பைரட் ஷிப்பையும் யார் அழிச்சா, அது நம்ம லியாம் தானே. லியாம தான் நான் பிரிச்சு மேயணும். அதே மாதிரி அவனோட ஃபீல்டு பக்கம் நம்ம போய் எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். பசங்களா வண்டியை திருப்புங்களே. இதுக்கப்புறம் நம்ம லியாம காட்டுறாங்க. லியாமுக்கு அங்க ராஜ வாழ்க்கை தான். கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, டீஸ்பூனுக்கு ஒருத்தங்க, ஊதி விடுறதுக்கு ஒருத்தங்க, உடைக்கிறதுக்கு ஒருத்தங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சிருக்கான். லியாமுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, ஈவில் லார்டு வந்து என்னெல்லாம் சாப்பிடுவாரு. அவன் வந்து யோசிச்சபடி பார்த்தா நல்லா குடிச்சுக்கின்னு நிறையவே பொண்ணுங்களை பக்கத்துல வச்சுன்னு இருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க திரும்பவும் பழையபடி நிறைய வைன் மீட்டு அதெல்லாம் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல அப்படி ஒன்றும் இல்ல. அப்பனா நீங்க வந்து நிறையவே டின்னரை எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அதுவும் இல்ல, என்னால ஒரே நேரத்துல அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அப்பனா மத்த ஆளுங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அது இல்ல, இந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் ஒர்க்குன்னு அதை பத்தியே பேசுவாங்க. எனக்கு அது ஒரு தொல்லையா இருக்கும். அப்பனா ஹேரம்காக இது வரைக்கும் தேர்ந்தெடுத்த அந்த பொண்ணுங்க அவங்கள வந்து நம்ம லிஸ்ட் எடுக்கலாமா? மாகி அது வந்து உனக்கு ஓகே தானா? எனக்கு ஓகே தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். நான் அதை கேட்கல. இந்த மாதிரி நான் மத்தவங்களை வர வச்சா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு ஏஐ ரோபோட் தான். அதுக்கும் மேல நீங்க நினைக்கிற மாதிரி என்னால சில பல விஷயங்களை பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து நீ தான் வேணும், நீயே போதும். இல்ல மாஸ்டர், என்னோட டாப் ப்ரையாரிட்டியே நீங்க தான். நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன சொல்லிருக்க? ஆமாகி மாஸ்டர், இந்த மாதிரி நான் லேடிஸை கூப்பிடலாமா? ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் மாஸ்டர் சொல்றீங்க இங்க இருக்கிற ஒருத்தங்களும் மெய்டு ரோபோட் தான். ஆனா ஏதோ ஒண்ணு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ கேட்கிறபடி பார்த்தா பனானா ஒரு ஸ்நாக்கா இல்லையா கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா பட்லர் பிரெயின் வந்து ரொம்ப சோகமாயிடுவாரு. நான் அவருக்கு இந்த மாதிரி நீங்க யாரு கூடயாச்சும் இருக்கணும், ஏதாச்சும்
ரிச்சஸ்ட் ஒரு உமன் கூட இல்லாமகி பிரெயினால மேன்ஸோட ட்ரீமை புரிஞ்சிக்க முடியல. என் தலைவன் ஜானி சீன் சொல்லி இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நடக்க விட மாட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணுங்களை ஏத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஆளு என் தலைவன் இப்படின்னு நான் ஒன்னும் சொல்லல. அங்க லியாம் தான் சொல்றான். இதுக்கப்புறம் அந்த நிலத்தை காட்டுறாங்க. இப்போ நம்ம லியாமோட டெரிட்டரி அது கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துங்கனே வந்து நம்ம லியாமுக்கு ஒரு பெரிய கடனே இருந்திருக்கும். அதை நம்ம கொஞ்சோண்டு டாக்ஸை வச்சு ரீபே பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் மாஸ்டர். அப்படியா? ஆனா நான் என்னென்னலாம் யோசிச்சேன் தெரியுமா? ஒரு ஈவிலாடா இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணலான்னு யோசிச்சேன். ஆனா இங்க ஒரு கடனாளியா இந்த கடன் எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி இருக்கு. ஆமா மாஸ்டர், நீங்க ஈவிலாடா இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுவா, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா வரியை வசூல் பண்ணணும். என்னோட அதிகாரத்தை நான் வந்து பயங்கரமா காட்டணும். ஆனா மாஸ்டர், நம்மளால லாங் டேர்முக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா அது கண்டிப்பா நம்மள அஃபெக்ட் பண்ணும். நான் ஒன்னும் அந்த இதுல சொல்ல, ஒரு ஈவிலாடா என்னோட பவரை நான் அபியூஸ் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணா இந்த பே பண்ற விஷயம் இது அடி வாங்கும். அதுக்கப்புறம் உங்களால பே பண்ண முடியாதே. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆல்ரெடி கடன் என்னோட பழைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு டிராமாவை நான் இங்க விரும்பல. ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு மேனேஜ் பண்ணி கரெக்டா வச்சிருக்கோம். என்னோட பேரண்ட்ஸ் என்னை ஏமாத்திட்டு தனியா இங்க விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நான் நிறைய விஷயங்களை பண்ணின்னு இருக்கேன். அது வழியா எனக்கு பவரும் கிடைக்குது, மணியும் வருது. அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம், ஆமாகி, அது நீ என் கூட இருக்க. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட போதில்ல. இந்த உலகத்துல ஒரு பயங்கரமா வெறியோட இருக்கிற ஒரு ஈவலாடா என்னோட பவரை நான் காட்ட தான் போறேன். இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட மெய்டு ரோபோட்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் சில பல எமோஷன்ஸ் இருக்கு. அதுங்க பார்த்தா அதுங்களுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. நம்ம வந்து எப்பயுமே இந்த ரூமை ஒண்டிதான் கிளீன் பண்றோம். நம்மள மாஸ்டர் வந்து அப்படிதான் வச்சிருக்காரு. இது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகும், ரிசோர்ஸா வந்தா போயின்னு இருக்கு. ஏன்னா இந்த பெரிய ரூமை நம்ம கிளீன் பண்ணணும். ஆனா ஏதோ ஒண்ணு, நம்மளுக்குன்னு மாஸ்டர் பேரையும் கொடுத்திருக்காரு. என்னோட பேரா ஒரு ஷிரைன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன ஒரு ஷியோமென்னு சொல்லுவாரு. எனக்கும் ஒரு பேரை வச்சிருக்காரு, அராஷிமா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு நாள் அராஷிமா மாதிரி முடிய வச்சுட்டு போனேன்னா இன்னைக்கு என்ன அசால்ட்டா அவர் கண்டுபிடிச்சாரு நாதா ஷிமேன்னு. இப்படி அது வந்து எனக்கு சுத்தமா புரியல. நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அப்படி பார்த்தா முடிய மாத்திட்டா எந்த விதமான ஹியூமனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனா எப்படி பண்ணாருன்னு தெரியல. ஆனா அந்த மொமெண்ட்டை என்னால மறக்க முடியலையா? நான் அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ட்ரெஷரா நான் வச்சுக்கினேன். இதெல்லாம் சரியில்லப்பா, நானும் அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இவங்க பேசும்போதே அங்க அம்மாகி வந்து கத்த ஆரம்பிச்சரா. அம்மா, நீங்க என்ன வேலையை பண்ணிருக்கீங்க? நீ வந்து அந்த மாதிரி விஷயங்களா பண்ணியா? அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. அந்த வீடியோவை நான் ரெட்ரீட் பண்ண போறேன். அதே மாதிரி எந்த விதமான டேட்டாவும் இருக்கக்கூடாது. நீங்க இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் மாஸ்டர் மேல பண்ணவே கூடாது. ஆனா அது ஒன்னும் பிராங்க் இல்ல, நான் சும்மா தான் அப்படி பண்ணேன். இல்ல, ஏன்னா இந்த நகரத்துல இந்த ஏஐ அது எல்லாருமே ரொம்ப வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் சில பல சம்பவம் ஏற்பட்டிருக்கும். அதனால்தான் நம்ம வந்து மாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸாவும் இருக்க கூடாது. மாஸ்டர் ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கறாரா, அதை ஒண்டி நம்ம பண்ணணும். மத்தபடி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிரச்சனையை உருவாக்கும். அதே மாதிரி அவ போவாளா, ஹராஷிமா அங்க கேக்குறா. ஆமா, நீங்க வந்து மாஸ்டர் கூட ஒன்னா இருக்கனால பிரச்சனை எதுவும் வராதா? ஒரு எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த கோசா பைரட்ஸ் அந்த மொட்டையோட ஒரு படையவ தான் வந்து நம்ம பட்லர் சொல்ல, இதனால அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. நான் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல நிறைய பைரட்ஸோட கும்பல் இந்த பக்கம் வந்து, அதனால கஷ்டம் தான் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு. நம்மளால சலண்டர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேசினா அவங்க வேணா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வேணா பார்க்கலாம். அது கோசா பைரட்ஸ் இவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பைரட்ஸ். ஈவன் இந்த எம்பீரியா மேல ஒரு பெரிய பவுண்டியை வச்சிருக்கு. அதுக்கும் மேல அவங்களோட வேலையே என்னன்னா அழகான மென்ஸையும் உமன்ஸையும் கடத்துறது தான். அது கூடவே மணியும் தான். கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஆளுங்களை அவன் கடத்த பாக்குறானா, முக்கியமா என்னோட பணத்தையும் பொண்ணுங்களையும். யோசிச்சு பார்த்ததை விட என்னை விடவும் அவன் ஈவலா இருக்கான். அங்க அவங்க கிட்டயும் அவளுக்கும் ஷிப்ஸ் வந்து இல்ல, கிட்டத்தட்ட 5,000 ஷிப் தான் இருக்கு. அதை வச்சு இவங்க பேட்டில் பண்ண போனா கிட்டத்தட்ட ஜெயிக்கிற பர்சன்டேஜ் 3.8 தான். 3.8னா அதை வச்செல்லாம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெப்பன் வந்து தேவைப்படும். பயங்கரமான வெப்பன் இருக்கு, நியோ டெஸ்ட்ராயர் சைக்ளோன். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடமே அமைதியாயிடும். இதனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அங்க வந்து டைமே ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருமே எதுவுமே பேசல. என்னதான் ஆச்சு, நீட்டா வந்து சொன்னாங்க அப்படின்னு யோசிப்பான். அதுக்குள்ள திடீர்னு அந்த கைடு வரான். என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உன்னோட டைமை இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. யோ கைடு, அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி நாங்களே ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கோம். எனக்கு புரியுது என்ன பிரச்சனைனா, அந்த பைரட்ஸ் வந்திருக்காங்க அதானே, அவங்கள வர வச்சதே நான் தான். எல்லாமே என்னோட பிளான் தான். ஏன்னா இப்போ உனக்கு பயங்கரமான கடன் இருக்கு. அவங்கள நீ ஒண்டி அழிச்சிட்டா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹியூஜான ட்ரெஷர் அது மொத்தமே உனக்கு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஆல்ரெடி அவங்களோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே நான் அள்ளிட்டேனே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைக்கிறத விட அவங்க கிட்ட பல மடங்கு ரொம்ப அதிகமான ட்ரெஷர் இருக்கு. அதனால அந்த கேப்டன் கோசா அவனை ஒண்டி முடிச்சிட்டா போதும், உன்னோட கடன் எல்லாமே தீர்ந்து போயிடும். இது எல்லாமே என்னோட பிளான் தான். ஸ்டார்டிங்ல இருந்து இது எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணேன். ஸ்டார்டிங்லயே உனக்கு ஒரு ஒஸ்டான என்விரான்மெண்ட்டை நான் கொடுத்தேன். அது வழியா உனக்கு புரியும். அப்புறம் நீ
கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய ஃப்ரேம் அடையும் போது தான் உனக்கு எல்லா விஷயமே புரிய வரும். அட நீங்க எனக்காக எவ்வளவு யோசிச்சிங்களா, ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரியே நான் பண்றேன். சரி தாராளமா பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இவரு சொல்லிட்டு போறாரு. அங்க டைமும் முடியுமா, பிரெயின் அங்க டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாரு. இது நம்ம ஹீரோக்கு புரியாம என்னது டெஸ்ட்ராயரா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாராம். அப்புறம் தான் அவரு சொல்றாரு, அட லார்ட் நான் ஒன்னும் அதை சொல்லல, நீயும் டெஸ்ட்ராயர் இதை பத்தி நான் பேசினேன். ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அதை தாக்க போறோம். நாங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவங்களோட படையை 30,000, உங்க கிட்ட இருக்கிறது 5,000 தான். எப்படி நம்மளால தாக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம தாக்க போறோம், நம்ம தாக்குறோம், அவங்கள தூக்குறோம். இதுதான் என்னோட ஆர்டர், நீங்க வந்து அதை பண்ணணும். இனிமே சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.